ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போனால், இந்த டே 4 என்ன ஸ்நாக்ஸ் சீனி கிழங்குலாம் பண்ணலான்னு யோசிச்சேன். மோஸ்ட்லி நம்ம சீனி கிழங்கு நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா, சீனி கிழங்கு என்ன பண்ணிடுவோம்னா அவிக்கும் போதே வெள்ளை போடுவோம். செம்ம டேஸ்ட்டாக வெள்ளம் இல்லை கருப்பட்டி போடுவாங்களாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை நம்ம பேன் கேக் செய்யலாம். பேன் கேக் செய்யணும் என்ன சொல்கிறது, நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் என்ன சொல்கிறது நம்ம செய்ய முடியும். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் தான் நம்ம. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் யோசிச்சிட்டே இருந்தேன், என்ன பண்ணலாம் பாப்பாக்கு. சரி போண்டாவாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டேன். நான் உருளைக்கிழங்கே போண்டா செஞ்சது கிடையாதுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு ட்ரை பண்ணுவேன். ரெசிபி சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். என்ன சொல்கிறது, ஒரு என்னது ஆர்வமாக செஞ்சால் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படி தான் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா 2 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டேன். நறுக்கினதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் கடுகு மறந்துற கடுகு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கேன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம சீனிக்கிழங்கு அவிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சீனிக்கிழங்கு போட்டு நல்லா நல்லா பரட்டிக்கணும். அந்த மசாலா உள்ளே போகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, தனியாக அதை ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ நம்ம அதில் முக்கி போடுறதுக்கான ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு 6 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிட்டேங்க. 6 ஸ்பூன், அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் அரிசி மாவு. ஏன்னா நம்ம நல்லா முருவலாக கிடைக்கும். அரிசி மாவு போட்டால் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒரு அரிசி மாவு முருவலாக கிடைக்கும் நம்மளுக்காக நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் மிளகா, நான் என்ன பண்ணிட்டேன்னா காஷ்மீரி மிளகா எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி அதில் நான் கொஞ்சம் மிளகா போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இது காஷ்மீரி மிளகா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி எடுக்கணும். ஏன்னா அதெல்லாம் உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கொஞ்சமாக தண்ணி டப்புன்னு ஊற்றிடக்கூடாது. ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோ நம்மளுக்கு மாவு மாதிரி ஆயிடும், தோசை சுடுற மாவு மாதிரி ஆயிடும். ஸோ மெதுவாக தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். பிசைஞ்சுக்கிறப்போ அழகாக தண்ணியை வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பால்ஸ் எவ்வளோ உருண்டை வேணுமோ, சின்னதாக வேணா சின்னதாக, பெருசாக வேணா அந்த குட்டி பாலாக உருட்டி இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது கரெக்டாக ரெடி ஆயிருமா அந்த மசாலா இதில் அழகாக முக்கி நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்திங்கன்னா அழகான ஸ்வீட் பொட்டேட்டோ போண்டா ரெடி ஆயிருன்னு சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் போண்டா ட்ரை பண்ணியிருக்கேன். சமையல் பாப்பாவை விரும்பி சாப்பிட்டா. காரமும் நம்ம என்ன சொன்னீங்க, வேறு காரம் நீங்கள் வேணும்னா நீங்கள் அந்த மிளகா யூஸ் பண்ணலாம். நான் காஷ்மீர் மிளகா. பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். பாய்.